வணக்கம் மக்களே. நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பத்திரிகை ஊடகங்கள் இருக்காங்கல்ல, செய்தி ஊடகங்கள், அவங்கள பற்றியும் இந்த ஊடகத்தில் வந்து பேசுகிறாங்களா பத்திரிகையாளர், அரசியல் விமர்சனம் போட்டு வர்றாங்களா, அவங்கள பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லேசாக தலை நிறைச்சிடக்கூடாது. லேசாக இந்த பக்கம் தலை நிறைச்சிட்டா போதும். பீத்தல் மூத்த பத்திரிகையாளர்னு போட்டு வந்து உட்காந்துடுறது. மூத்த பத்திரிகையாளரா, ஊடகவியலாளரா, அவரே இன்னொரு டிவியில் போய் உட்காந்துக்கிட்டு அரசியல் விமர்சகரா, அவரே இன்னொருத்த இதில் உட்காந்துக்கிட்டு இன்னொன்று என்னமோ ஒன்று, இப்படி தான் பேரை போட்டுக்கிறது. ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு பேரை போட்டுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ ஒரு 2-3 நாளில் எத்தனை நடந்திருக்கு. திருச்சியில் இப்படி வேன் கவுந்து இதாக இருக்குது. இந்த பள்ளியில் 43 குழந்தைகள் சத்துணவு சாப்பிட்டுட்டு இவ்வளோ பெருசாக ஆயிருக்கு. 43 குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி பேசலை, எதை பற்றியும் பேசலை. என்னது? கேஸ் தட்டுப்பாடு. விஜயை சுற்றி அரசியல் நடக்கிறதா தமிழகத்தில்? அப்புறம் என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் கட்சிகள் வருமா? திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு? இதுதான் இப்போ மேட்ராடா? இதுதான் மேட்ரா? வேற எதுவுமே நடக்கலையா? இந்த 14 வயசு பிள்ளைய மெரினா பீச்சு கிட்ட வச்சு தோழனுது 3 பேர் போயிருக்காங்க. அது என்னமோ வண்டி கீழே விழுந்ததுல ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் ரேப் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேசலாம். இந்த மாதிரி அது என்ன சொல்றது, போதை போட்டுட்டு போய் வெட்டி சாய்க்கிறாங்க, அதை பற்றி பேசியிருக்கலாம். இப்போ ஆகாஷ்ன்னு சொல்லிட்டு கஸ்டோடியல் டெத்து, அது சட்டப்படி வந்து 26, 27ன்றாங்க. ஆனால் 50 தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறை மரணம்னு, அதை பற்றி பேசியிருக்கலாம். அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலை, இதுதான் கண்ணுக்கு தெரியுது. இந்த பத்திரிகையாளரும் சரி வந்து உட்காரு, அதனாச்சும் ஒரு கரெக்டாக பேசுறியா? விஜயை பற்றி பேசுகிறான். விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. விஜய்க்கு வாக்கே இல்லை. விஜய் வந்து இந்த அப்படிதான் இந்த அவர் இதுல இருந்து இவங்களுக்கு 37% இருக்கு, அவங்களுக்கு 37% இருக்கு. விஜய் இதுல என்ன செய்வார்? ஏசுவார். சார், ஆன்டி இன்கமன்சியே இல்லையா? இந்த சாய்ஸ் வந்து இல்லாம இருந்துச்சு. டிஎம்கேக்கு வேணான்னா ஏடிஎம்கேக்கு போடு, ஏடிஎம்கே வேணான்னா டிஎம்கேக்கு போடுன்னு இருந்தப்ப நீங்க சொல்றது ரைட்டு. இவங்களுக்கும் ஓரளவுக்கு இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு தடவை அவங்க, ஒரு தடவை இவங்கன்னு வந்தாங்க. இப்போ விஜய்ன்ற ஒரு மெயின் ஃபேக்டர் வந்திருக்காரு. அவர் முழு காரணியா நிக்கிறார் இந்த தேர்தலில். அவருக்கு ஒரு ஃபேக்டரே இல்லை, அவர் ஒரு பொருட்டே இல்லைன்ற மாதிரி பேசுறீங்க. அவரெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா இங்க வந்து பாலாறு தேனாறு அப்படியே ஓடுது பாருங்க. தமிழகம் வந்து அப்படியே சுவிச்சமா இருக்கு, அமைதி பூங்காவா இருக்கு. அதனால இங்க ஆட்சி மாற்றம் வேண்டாம். இவங்க கொள்ளையடிக்கிறவங்க கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவங்களுக்கு திருப்பி ஓட்டு போடுவாங்க. எப்படி கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்தாங்கன்னு எல்லா மக்களுக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு. அப்படி இருந்தும் இவ்வளவு விலைவாசி ஏற்றிருக்காங்க, அதுவும் இருக்கு. கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இவ்வளவும் இருந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றாங்க போல. போடுவாங்கன்னு சொல்லாதீங்க சார், போடுங்கன்னு நீங்க மக்கள் மனசுல விதைக்கிறீங்க. போடுங்கன்னு அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கிட்டு அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, புதுசா ஒருத்தர் வர்றானா அவனையெல்லாம் வளர விட்டுறாத, அவெல்லாம் ஒண்ணுமே ஆக மாட்டான், அவன் ஒன்னுத்துக்குமே உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லி 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 இந்த கொள்ளை கும்பலுக்கும் கொலகார கும்பலுக்கும் இந்த கற்பழிப்பு கும்பலுக்கும் நீங்க ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன சொல்றது, பிரச்சாரம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்க பத்திரிகையாளர் சொல்லவே சொல்லாதீங்க. அதுவும் தாவேக்காவை பத்தி ஒரு இது வந்துருச்சு அப்படின்னு சொன்னாது. நெறியாளர் வந்துருவாரு பேச விடாம. அடுத்து அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு ஒரு திமுக காரரு, அடுத்து மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஒரு திமுக காரரு, அடுத்து திமுக காரன்னு சொல்லிட்டு ஒரு திமுக காரரு, இப்படி ஒவ்வொருத்தவங்களா ஒரு ஊடகவியாளர்னு சொல்லிட்டு இன்னொரு திமுக காரரு, 5 பேரை உட்கார வச்சுட்டு ஒரே ஒரு தாவேக்கா நிர்வாகி, தாவேக்கா ஆதரவுன்னு போட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு 5 பேர் போட்டு அடிப்பாங்க. ஆனா ஒரு இதுக்கு பதில் சொல்ல விட மாட்டாங்க. கேட்கறப்ப அந்த நெறியாளர் எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த எதுக்கு உட்காந்துருக்கான் பத்தியா அவனை பேச விடுவான், அவனை நல்லா கேள்வி கேட்க விடுவான். அதுக்கு இப்போ 4 பேர் கேள்வி கேட்டுருவாங்க. அப்புறம் நெறியாளரும் கேள்வி கேட்பான். அதுக்கப்புறம் தாவேக்கா நிர்வாகி அப்பத்தான் பேச ஆரம்பிப்பாரு. அந்த 4 பேருக்கு பதில் சொல்லணும், நெறியாளர் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். தாவேக்கா நிர்வாகி பேசினான்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடைமறிதல், ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேசவே விடுறதில்ல. இந்த மாதிரி அப்படின்னு பேச வந்துட்டா சரி, அதுக்கு நீ இப்படி என்ன சொல்ற, இதுக்கு நீ இப்படி என்ன சொல்ற. இதுக்கு நம்ம தஞ்சாவூர் மீட்டிங்ல வந்து நம்ம தலைவர் சொன்னார்ல, அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் வந்து விவசாயியா பிறக்கணும்னு எனக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லி. அதுக்கு அந்த நெறியாளர் கேட்குறான், ஏன் அடுத்த ஜென்மன் இருந்தால் விவசாயியா பிறக்குன்னு சொல்லுவார், இது வரைக்கும் விவசாயிக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அது கட்சிக்காரங்க கேட்டால் கூட பரவாயில்ல, நெறியாளர் கேட்குறான். விவசாயிக்கு இந்த விவசாய சட்டம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, அதுக்கெல்லாம் இவர் என்ன குரல் கொடுத்தாரு வச்சாரு? ஏன் அரசியலுக்கு வரணும்னா பிறந்ததுல இருந்து அரசியல் பேசிட்டே இருக்கணுமா? அரசியல் பிறந்ததுல இருந்து பேசிட்டே இருக்கணுமா? ஏன் உதயநிதி இப்ப சிஎம்மா இருக்காரு, துணை முதலமைச்சரா, அவர் அந்த சட்ட வரையில என்ன சொன்னாரு? அதை நீ கேட்க தில்லு இருக்கா? துணை முதலமைச்சரா இப்ப உட்கார்ந்துருக்காரு, அவரை உட்கார வச்சிருக்காங்க. அவர்கிட்ட அந்த ஏழைகள் விவசாயிகள் திட்ட வரையில அவருடைய இது என்ன, அதுக்கு என்ன சொன்னாரு, இதுக்கு என்ன சொன்னாரு, இதெல்லாம் சொன்னாரா அப்படின்னு சொல்லி இப்ப எங்க தலைவரை கேட்கிறேல, அதுக்கு அவர் கருத்து என்ன, இதுக்கு அவர் கருத்து என்ன, அதுக்கு அவர் சொல்லலையே, அப்ப இதை சொல்லலையே, இப்ப இதை செய்யலையே அப்படின்னு இவ்வளவு சொல்றியே. இப்ப டெபுட்டி சிஎம் உட்கார்ந்து இருக்கவர்கிட்ட அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்தந்த இதுக்கு என்னென்ன நிலைப்பாடுல இருந்தாருன்னு கேட்கறதுக்கு ஒரு தில் இருக்கா? இல்ல நீ அவரது நிலைப்பாடியை கேட்டு வச்சிருக்கியா? 50 வருஷம் 70 வருஷமா ஆள்றேன் பேர் வழின்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறது ஒன்ன கூட நிறைவேற்றுறது இல்ல, எதுவுமே இல்லை. அடுத்து ஒரு தேர்தல் அறிக்கை வட்டம் தேர்தல் அறிக்கை வருது. அதை எத்தனை நீ ஒரு நாள் நாச்சும் கேட்டிருக்கியா? இப்ப 26ல நீங்க இவ்வளவு தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்களே, 21ல நீங்க இவ்வளவு தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்களே, அதுல எத்தனை நிறைவேற்றிருக்கீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எந்த பத்திரிகைக்காரனாச்சும் என்னைக்காச்சும் நீங்க விவாதம் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்க விவாதம் வச்சீங்கன்னா அடுத்து அவங்க போய் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்கல்ல. ஐயோ நம்ம பத்திரிகைக்கு போனா கேட்பாங்க, பத்திரிகைக்காரங்க கேட்டாங்கன்னா மக்களுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு பயப்படுவாங்க போய் வாக்குறுதி கொடுக்க. அந்த இதெல்லாம் கேட்க துப்பு இல்ல. எங்க தலைவர் ஏதாச்சும் ஒரு வாக்குறுதி சொல்லிட்டா இதை எப்படி நிறைவேற்றுவார், அதை எப்படி நிறைவேற்றுவார்? ஏன் அவர் நீட்டை ஒழிப்பேன், நான் அந்த இது கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவேன், பயிர் கடனை தள்ளுபடி பண்ணுவேன், நகை கடனை தள்ளுபடி பண்ணுவேன், மாசம் ரீடிங் எடுப்பேன், பெட்ரோல் விலையை குறைப்பேன், சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரே, அதெல்லாம் நீங்க செய்யல சார்ன்னு சொல்லிட்டு திமுக காரன் ஒருத்தனை நீ கேட்கறதுக்கு தில்லு இருக்கா, திராணி இருக்கா? எந்த பத்திரிகைக்காரராச்சும் திராணி இருக்கா? ஒண்ணு அவன் கட்சி சார்ந்தவன் தெரிஞ்சிருக்கும், மித்த ஊடகம் பூரா விலை போயிடுச்சு. ஒவ்வொரு விவாதத்துக்கும் நான் விஜயை அடிக்கணும்னா இவ்வளவு காசுன்னு நான் தெளிவா சொல்றேன். ஊடகம் இப்படித்தான் பண்ணுது, காசு வாங்கிக்கிட்டு விஜய் மேல சேர்த்த வாரி இறக்குது. விஜய நல்லது நடக்குது விஜய் சாரை பத்தியோ தளபதியை பத்தியோ நடக்குதுன்னா அதை மூச்சு கட்ட மாட்டாங்க, ஒரு இது சொல்ல மாட்டாங்க. அங்க அவர் தஞ்சாவூர்ல என்னென்ன நான் செய்வேன்னு சொல்லியிருந்தாரு, அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லை. நம்ம இது மகளிர் தின விழாவில் நான் இன்னென்னது பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அது இது பண்ணுவேன், நீ எப்படி செய்வேன்னு கேட்டேன்னா அதுக்கு நான் இந்த இதை கொள்ளையடிக்காம அந்த காசை வச்சு செய்வேன்னு இவ்வளவு சொன்னாரு. அதெல்லாம் பெருசாக்க தெரியல. அந்த கடைசி இந்த விஷயம்லாம் ஒருத்து இல்லப்பா, அதெல்லாம் நீங்க மண்டையில போட்டு குழப்பிக்கிடாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை காப்பாத்துற வழியை பார்ப்போம், இந்த விஷயம் ஒருத்து இல்ல, இவங்க பண்ற கூத்து ஒருத்து இல்லன்னு தான் சொன்னாரு. அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர் ஒய்ஃப் 26 வருஷமா இருந்த காதல் மனைவியை ஒருத்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு மீனிங்ல சொன்னா அதுக்கு நீ 10 மீனிங் எடுத்து பேசுற. இதுல இந்த வாடகை வாங்கியிருக்காங்க பாருங்க கொத்தடிமை, அவங்க பூரா அவன் பொண்டாட்டிய போட்டு ஒருத்து டே, ஒரு பொண்ணை போட்டு மீடியால ஒருத்துன்னு போட்டா அதுக்கு மீனிங் வேறடா. அது கூட தெரியலையா உங்களை மாதிரி ஊபிஸ் கொத்தடிமைக்கு? அறிவு அவ்வளவு மழுங்கி போச்சா? உன் பொண்டாட்டி படத்தை போட்டுட்டு ஒருத்துன்னு போடுறேன்னா அது வேற மாதிரி. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அறிவாலயத்தை அறிவா அடமானம் வச்சிருவீங்க போல. அப்புறம் பத்திரிகையாளர்ன்ற பேர்ல மணின்னு ஒருத்தர் இருப்பார். மணிக்கு ஒரு தரம் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வோர் பேர் மணி. அவர் இந்த யூடியூப் சேனல்ல காலையில ஒரு மாதிரி பேசுவார். அதே மனுஷன் மத்தியானம் ஒரு யூடியூப் சேனல்ல போய் பேசினா விஜய் ஒண்ணுமே இல்லை, இதே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுவார். இன்னொரு யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு 2 திராவிட முன்னேற்ற கழகங்களும் விஜயை பார்த்து பயப்படுது அப்படின்வாரு. அதனால மணிக்கு ஒரு தரம் மாத்தி மாத்தி பேசும் மணி. அப்புறம் ஒருத்தர் நான் கம்பீரம்னு சொல்லிட்டு ஒரு பயந்தாங்கொல்லி இப்படி உட்காந்துக்கிடும். அது உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும். தானும் கரெக்டா பேசாது, கரெக்டா பேசுறவனையும் பேச விடாது. அப்புறம் ஒண்ணு நக்கி பிரகாஷ், அந்த ஆளை நக்கி பிரகாஷ்ன்னு தான் சொல்லணும், நக்கீரன் சொல்லிட்டு அவன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாடுலேஷன். தயவு செய்து அந்த மாதிரி செய்யாத. பார்த்தா 40,000 50,000 வாங்கி வச்சிருக்க டிவியை என்னையவே ஒட்டைக்க வச்சிருவா போல.
உன் மூஞ்சிய பார்த்தா அப்படி இருக்கு. 50,000 வாங்கி வச்சிருக்க டிவியை என்னைய வச்சு உடைக்க வச்சிருவ. மாடுலேஷன்ற பேர்ல ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். கேடீஸ்வரன் ஒரு பீஸ் அது நேற்று புதிய தலைமையில உட்காந்துக்கிட்டு சொல்லுது, என்னைய ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, என்னை அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கன்னு விஜய் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காராம், பீத்திக்கிட்டு இருக்காராம். ஆமாம், கூப்பிட தானே செய்கிறீங்க. எடப்பாடி அதோ பார் கொடிய செய்யுது, இதோ பார் பிள்ளையார சொல்லி போட்டாச்சுன்னு எடப்பாடி சொன்னாரு. நம்ம தமிழிசை அக்கா வந்து விஜய் தம்பி வந்து தனியா நிக்க கூடாது, பொது எதிரியை ஒழிக்கணும்னா எங்க கூட வந்து சேர்ந்துருங்க. ஏன் நீங்க அதே வார்த்தையை நான் கேட்கிறேன், பொது எதிரியை ஒழிக்கணும்னு உங்களுக்கு என்ன இருந்தா ஏன் மக்கள் செல்வாக்கு இருக்கிற எங்க தளபதியோட வந்து நீங்க சேர வேண்டியதானே? அதில் அந்த ஆளு சொல்றாரு, என்னை அவங்க கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு தாவைக்கக்காரங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, பீத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உனக்கு தெரியலன்னா பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகம் இருண்டுருமா. அப்புறம் அந்த லட்சுமி சுப்பிரமணியன் ஒரு பொம்பளை, அது எப்போ பார்த்தா எந்த விவாதத்துக்கு வந்து உக்காந்தாலும் ஒன்று சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. அது இப்போ தஞ்சாவூர் மீட்டிங் நடந்துச்சுல, அன்னைக்கு நடந்த விவாதத்தில் வந்து நல்லா செருப்படி வாங்கிட்டு போச்சு. அதை ஒரு நிர்வாகி கூட அந்த பையனை போய் பார்க்கல. இதுவா இன்னும் மீடியாவில் வரல அப்படின்னு. மீடியாவில் வரலைன்னா உனக்கு தெரியுமா அங்கே போய் பார்க்கலன்னு? தாவேக்காவுக்குன்னு ஒருத்தர் பேச வந்திருந்தாரு. அவர் நல்லா மூஞ்சியில் செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி கேட்டாரு, மேடம் உங்களுக்கு தெரியலன்னா அந்த மாதிரி போகலன்னு சொல்லாதீங்க மேடம், இப்போ வரைக்கும் அவங்க அங்கதான் இருக்கிறாங்க, என்ன நிலைமை ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி போய் பார்த்துருந்தா பரவாயில்ல, நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தெரியாம என்னத்துக்கு பேசுற? ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம பத்திரிக்கைக்காரின்னு உட்காந்துக்கிட்டு நீ பேசுவ, அடுத்தவங்க மேல சாணியை கரைச்சு ஊத்துவ. அதனாலதான் அன்னைக்கு சாணி அடி வாங்கிட்டு போனேன். இவங்க அவங்கன்னு இல்லை மக்களே, பத்திரிக்கைக்காரவங்க பூரா இப்படித்தான். கஞ்சா போதையில நான் கேட்கிறேன், இந்த பத்திரிக்கைக்காரவங்களை பூரா கேட்கிறேன், கஞ்சா போதையில அன்னைக்கு வந்து வெட்டி சாச்சாங்களே அந்த திருநெல்வேலியிலயா, அது என்ன ஊரு, திருவள்ளூர்லயே ஏதோ ஒரு ஊர்ல நடந்துச்சு. ஒரு 9 பேர் வந்து வெட்டி சாச்சிட்டு போனாங்க, அதுல 2 பேர் ஸ்பாட் அவுட்டு. அதே மாதிரி இங்க சிவகங்கையில துரத்தி வெட்டி படுகாயம் அடைஞ்சாங்க. இந்த படுகாயம் அடைஞ்சது, இந்த இறந்தவங்க இவங்கெல்லாம் உங்க வீட்டுல ஒருத்தர்னா நீ இப்படி வந்து பேசுவியா? 14 வயசு பிள்ளை வந்து ஓ வீட்டு பிள்ளையா இருந்தா நீ இப்படி பேசுவியா? அந்த 43 பிள்ளைங்க சத்துணவை சாப்பிட்டுட்டு போய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கே, அதுல ஓம் பேரன் பேத்தி ஓம் பிள்ளை இருந்துச்சுன்னா நீ இப்படி பேசுவியா? வக்காலத்து வாங்குவியா? இந்த ஆட்சி தான் திரும்ப வரும்னு சொல்லுவியா? அப்ப யாரோ வீட்டுக்கு என்னமோ நடக்குது, யாரோ தானே பாதிக்கப்படுறாங்க, நாம காசை வாங்கிக்கிட்டு இருப்போம் அப்படின்றதுக்கு பேரு பத்திரிகை தர்மமே இல்லை. நீங்களாம் பத்திரிகையாளர்னு போடவே போடாதீங்க. நாங்கெல்லாம் திமுகவின் கொத்தடிமைகள்னு தில்லு இருந்துச்சுன்னா நாங்க திமுக ஆதரவு தான், நாங்க ஏடிஎம்கே ஆதரவு தான் போட்டு வந்து உட்காருங்க. அது என்ன வழக்கறிஞர், ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர், ஆனா பேசுறது பூரா திமுகவுக்கு ஜால்ரா. இங்கிட்டு வழக்கறிஞர் ஊடகவியலாளர்னு சொல்லி போட்டு வந்து அதிமுகவுக்கு ஜால்ரா, இன்னொன்னு அரசியல் விமர்சனம் போட்டு வந்து பாஜகவுக்கு சொல்றான். தில்லு இருந்துச்சு, உன் கட்சிக்காரன் நல்லது பண்றான், திமுகவுக்கு நான் பேச வர்றேன், திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறேன்னா திமுகன்னு போட்டு வந்து உட்காரு. அதான் உன் கட்சிக்காரன் நல்லா செய்யறான்ல, உங்க கட்சிக்காரர் ஆட்சியில பாலாறு தேனாறு ஓடுதுல, அப்ப திமுக காரன் போட்டு வந்து உட்காரு. ஏடிஎம்கே ஏஜெண்டா பேசுற அப்படின்னா ஏடிஎம்கே காரர்னு போட்டு வந்து உட்காந்து எடப்பாடி இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லு. அதெல்லாம் வழக்கறிஞர்ன்ற போர்வைக்குள்ள பேசிக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு திரியிற. அரசியல் விமர்சகரின் போர்வையில மோடி இது செஞ்சிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு அது செஞ்சிருக்காருன்னு பிஜேபின்னு போட்டு வந்து உட்காரு. அப்ப நீ சார்பு நிலை எடுக்கிற ஒரு கட்சின்ற பேரை போடுறதுக்கு உனக்கு தில்லு இல்ல, உனக்கு அது அருவருப்பா இருக்கு, அது போட உனக்கு பயமா இருக்குதுன்னா அப்ப நீ ஆதரவு பண்ற கட்சிக்காரன் தப்பு செய்யறான்னு அர்த்தம், அவன் கரெக்டா ஆட்சி செய்யலன்னு அர்த்தம். அவங்க கரெக்டா ஆட்சி செய்யறாங்க, மக்களை நல்லா வச்சுக்கிறாங்கன்னா அந்தந்த கட்சிக்காரவங்க போட்டு வந்து உட்காந்து பேசுங்க. பத்திரிகையாளர் போர்வையில மறைஞ்சுக்கிடாதீங்க. இந்த மாதிரி ஜால்ராக்கள் வந்து உட்கார்ந்ததுனால அந்த விவாத மேடைக்கு உண்டான மதிப்பே போயிடுச்சு. முந்தையெல்லாம் விவாத மேடையை மதிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஏன்னா ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குது. இப்ப அப்படிலாம் இல்லை. தளபதி வந்ததுல இருந்து
டீசெண்டாவது. அதாவது எனக்கு தேவை காசு, யார் எலும்பு துண்டு போடுறாங்களோ அவங்களுக்கு ஏஜெண்டா நான் பேசிட்டு போவேன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதுல ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா அது நம்ம எந்த துறையில இருக்கோமோ அந்த தர்மத்துக்கு கரெக்டா நடந்துக்கிடணும், அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாம நடந்துக்கிறதுனால ஊடக விவாதத்தை முற்றிலும் மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. அந்த விஜய் சார் வெளியே அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்தாருன்னா டிவி, அந்த டிவியில பாக்குறது இல்ல, அதையுமே யூடியூப்ல தான் இப்ப நிறைய இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என் வயசுக்காரவங்க வேணா அந்த விஜய் சார் வெளியே வரையில அவர் பொதுக்கூட்டத்துல அந்த ஒரு மாநாட்டுல பேசுறத பார்க்கணும்னு என் வயசுக்காரவங்க வேணா டிவியை பார்ப்பாங்க. நீங்க அங்கேயும் இப்படி புழுகு முட்டையவே அவுத்து விட்டுட்டு இருந்தாங்கன்னா அதுவும் போயிடும். என் வயசுக்காரவங்களும் போன்ல பார்த்துட்டு நீங்க உங்க டிவியை இப்படியே அந்த அடிமைகளுக்கு ஏஜென்ட் அவங்களுக்கு சாமரை வீசிக்கிட்டே உட்காந்துட்டு இருங்க, டிவி டிஆர்பி இல்லாம இழுத்து மூடிட்டு போங்க. அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு ஊடகவியல் அந்த இதே இல்லாத அளவுக்கு, பத்திரிக்கையே இல்லாத அளவுக்கு அழிஞ்சு போக போகுது. நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு அழிஞ்சு போக போகுது.